வணக்கம். நான் மதுமிதாஸ்ரீ. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ரியலான, ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரிய தான் சொல்லப் போறேன். இது வந்து ரஷ்யால நடந்த ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரி. ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா, செபேரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில வந்து நடந்த ஒரு மிஸ்ட்ரியான ஒரு சம்பவம். நெனச்சு பாருங்க, 2018 செபேரியான்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குங்க ரஷ்யால. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுப் பகுதியில ஒரு பெண்மணி வந்து நடந்து வராங்க. அந்த காட்டு பகுதியும் சரி, செபேரியாலயும் சரி, மைனஸ் டிகிரில போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட உறையக்கூடிய அளவுக்கு பனி வந்து பேஞ்சிட்டுருக்கு. அந்த பனியில ஒரு பெண்மணி அந்த காட்டு பகுதியில நடந்து வராங்க. பெண்மணி தானே நடந்து வராங்க. அது ஏன் நீ இப்படி சொல்ற? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்மணி எந்த ஒரு கால்ல செருப்போ, இல்ல ஷூவோ எதுவுமே போடாம, வெறும் கால்ல பனியில அந்த உறையக்கூடிய பனியில நடந்து வராங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மெலிசா இருக்கு. அவங்க எப்படி உயிரோட இருக்காங்கன்றதே தெரியல. ஏன்னா, கிட்டத்தட்ட அது உறையக்கூடிய அளவுக்கு அவ்ளோ பனி பெய்யுது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவங்க நடந்து வராங்க. சைடு மிஸ்ட்ரின்னு பார்த்தா, இத விட பெரிய மிஸ்ட்ரி என்னன்னா, அத பார்த்த அங்க உள்ள ஒரு சின்ன கிராமத்த சேர்ந்தவங்க வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, "உங்க பேர் என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பேசின மொழி ரொம்பவே வித்தியாசமா, இதுவரைக்கும் அந்த பகுதியில யாருமே கேட்டிடாத ஒரு மொழியில வந்து பேசுறாங்க. அது மட்டும் கிடையாது. சில பல மொழிய பத்தி ரிசர்ச் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா? மொழி ஆய்வாளர்கள். அவங்க வந்து இந்த பெண்மணியோட குரல வந்து கிட்டத்தட்ட மாசக்கணக்குல வந்து ஆராய்ச்சி செய்றாங்க. அவங்க சொன்ன பதில் என்னன்னா, "எங்களால இந்த மொழிய கண்டே பிடிக்க முடியல" அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது. இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னும் தெரியல. கொஞ்ச நாள்ல இவங்க எங்க போனாங்கன்னும் தெரியல. இந்த கதைய பத்தி தான் உங்களுக்கு நான் ஃபுல்லா சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாசம் 2018ங்க. செபேரியான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, அங்க ஒரு சின்ன கிராமம் இருக்குங்க. உஸ்டூர் அப்படின்னு. அந்த கிராமம் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு காடு இருக்குங்க. அந்த காட்டுல இருந்து ஒரு பெண்மணி வராங்கங்க. அந்த காடும் சரி, அங்க செபேரியாவே பார்த்தீங்கன்னா, மைனஸ் டிகிரில இருக்கு. கிட்டத்தட்ட -30 டிகிரி இருக்கு. குளுருங்க. கிட்டத்தட்ட வீட்ட விட்டு வெளில வந்தா உறைஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை நிலவிட்டுருக்கு. அந்த சமயத்துல அந்த காட்டுலருந்து ஒரு பெண்மணி வராங்கங்க. அந்த பெண்மணி எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலுல எந்த ஒரு செருப்போ, ஷூவோ எதுவுமே போடல. வெறும் கால்ல அந்த பனி வந்து அவங்க கால வந்து ஃபுல்லா மூடியிருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மெலிசா. அந்த குளுருக்குலாம் அந்த மாரி ட்ரெஸ்ஸு, அந்த மாரி ஷூ, செருப்பு எதுவுமே போடாம நின்னுட்டு இருந்தாங்கன்னா, உறைஞ்சு போயிடுவாங்க. ஆனா, அந்த பெண்மணி வந்து இது எதுவுமே போடல. நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த காட்ட விட்டு அந்த கிராமத்துக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. கிடையாது. அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணாத விதமா, எதுவுமே அவங்கள தாக்காதபடி வந்து, எனக்கு எந்த ஒரு குளிரும் தெரியல. அந்த மாதிரி நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அவங்க ரொம்பவே நார்மலா நடந்து வந்துட்டுருக்காங்கங்க. இத ஊர் மக்கள்லாம் அந்த பெண்மணிய பார்த்துட்டு, அந்த பெண்மணி கிட்ட ஓடி போறாங்கங்க. அந்த பெண்மணி கிட்ட கேட்குறாங்க, "உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சொன்ன பதில் அவங்கள ரொம்பவே ஆச்சரியத்துக்குள்ளாக்குச்சுங்க. ஏன்னா, அந்த பெண்மணி பேசுற மொழி வந்து அவங்களுக்கு புரியவே இல்ல. அந்த பெண்மணி எப்படி பேசுனாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி இந்த சாங்லாம் பாடுனா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி பேசுறாங்க. அதே ஒரு மாதிரி எப்படின்னா, ஒளர்ற மாரி கிடையாது அந்த மொழி. எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, ஒரே மாதிரி டோன்ல தான் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து என்ன மொழியில பேசுறாங்கன்னே தெரியல. அந்த செபேரியாவ சுத்தி உள்ள அதாவது ரஷ்யன் மொழியும் கிடையாது. யுகிட் அப்படின்னு ஒரு ஏதோ மொழி இருக்காங்கங்க. அந்த மொழியும் அவங்க பேசல. இல்ல இவன்கி அப்படின்னு ஏதோ ஒரு மொழி இருக்காம். அந்த மொழியும் வந்து கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த செபேரியால இருக்கக்கூடிய அந்த ட்ரைப் மலைவாழ் மக்கள், அந்த மாரி பழைய காலத்துல பேசின மொழிகள் கூட கிடையாதாங்க. பகுதிய சேர்ந்த எந்த ஒரு மொழியுமே வந்து அந்த பெண்மணி பேசல. இது ரொம்பவே அந்த மக்களுக்கு வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சுங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபர்ஸ்ட்டு இந்த பெண்மணிக்கு வந்து இருக்க ஒரு இடம் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வீட்டுல வந்து இடம் குடுக்குறாங்க.
அந்த வீட்ல அந்த பெண்மணி இருக்காங்க. அவங்கள பார்க்க டாக்டர்ஸுங்க வந்து வராங்கங்க. அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட பேசவும் செய்றாங்க. இங்கிலீஷ்ல பேசுறாங்க, மங்கோலியன்ல பேசுறாங்க, அதுக்கப்புறம் சைனீஸ்ல, அதுக்கப்புறம் ரஷ்யன்ல, அதுக்கப்புறம் இவன்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல, இந்த மாரி நெறைய லாங்குவேஜ்ல பேசி பார்க்குறாங்க. ஆனா, இந்த எந்த லாங்குவேஜுக்கும் வந்து அவங்க வந்து பேசுற மாதிரி தெரியல. அவங்க பேசுற மொழிய தான் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க பெருசா. அது என்னன்றதே அந்த டாக்டர்ஸுங்களுக்குமே புரியல. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்தாங்க இல்லையா அந்த காடு, அந்த காட வந்து இப்டி இப்டி கை காட்டி, அந்த காட்டுக்கு போணுன்ற மாதிரி அவங்க வந்து கை காட்டி ஏதோ சொல்றாங்க. ஆனா, அவங்க ரொம்பவே வீக்கா இருந்ததுனால, அவங்கள வந்து அந்த காட்டுக்கு வந்து அவங்க அனுப்பிச்சு விடல. அது மட்டும் கிடையாதுங்க. அந்த பெண்மணியோட தோல் வந்து ரொம்பவே நார்மலான டெம்பரேச்சர்ல இருக்கு. அதாவது ஒரு குளுரான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னேன். அது வந்து அந்த இடத்துல வந்து உறைய வைக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட -30°C இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு ஒரு பனி பெய்யுதுன்னா, கண்டிப்பா ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா, அவனுக்கு வந்து நெறைய மாற்றங்கள் நடக்கும். அவனோட டெம்பரேச்சரா இருக்கட்டும், அவனோட தோலோட டெம்பரேச்சரா இருக்கட்டும், அது வந்து நல்லாவே ஒரு சேஞ்ச் தெரியும். நார்மலா அது இருக்காது. அதுக்கு முதல் மர்மமே வந்து நிலவுது. எப்படி ஒருத்தவங்களால ரொம்பவே நார்மலா இருக்க முடியும் அந்த டெம்பரேச்சர்ல? ஏன்னா, அவங்க எந்த ஒரு ஸ்வெட்டரோ, இல்ல எந்த ஒரு ஜாக்கெட்டோ, இல்ல எந்த ஒரு ஷூவோ, பூட்ஸோ எதுவுமே போடல. நம்ம எப்படி ஒரு நார்மலான ஒரு வெதர் இருந்தா இருப்போமோ, அதே மாதிரி அந்த பெண்மணியும் இருக்காங்கம்மா. இந்த மொழிகள பத்திலாம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து இந்த பெண்மணியோட வாய்ஸ ரெக்கார்ட் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விடுறாங்கங்க. ரஷ்யாலயே மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த மொழி ஆராய்ச்சி செய்றவங்களுக்கு வந்து இத வந்து அனுப்பிச்சு விடுறாங்கங்க. அது வந்து மாஸ்கவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு இடங்க. அங்க அனுப்பிச்சு விடுறாங்க. கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வல்லமை பெற்ற 3 நபர்கள் வந்து இந்த செபேரியாவுக்கு வந்து வராங்கங்க. இந்த பெண்மணி இருக்கிற இடத்துக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி கிட்ட பழைய காலத்து லாங்குவேஜ், மலைவாசிகள் பேசக்கூடிய லாங்குவேஜ், நெறைய லாங்குவேஜ் பேசுறாங்கங்க. ஆனா, அந்த பெண்மணி எந்த லாங்குவேஜுக்கும் ரிப்ளை குடுக்கல. அவங்க பேசுற மொழி என்னன்றதே தெரியல. அது மட்டும் கிடையாது, அவங்க மொழிய வந்து அவங்க வந்து நல்லா கேட்குறாங்க. அவங்க எப்படி பேசுறாங்க? என்ன மாரி பேசுறாங்க? அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க கேட்டுட்டு, அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, பேசுற மொழி வந்து எந்த மொழி குடும்பத்தையும் சேர்ந்தது கிடையாது. அவங்க பேசுற மொழி வந்து இந்த உலகத்தில எங்கேயுமே கிடையாது. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து எந்த ஒரு பேட்டர்னுமே இல்லாம இருக்கு. அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. இது வந்து 2வது மர்மமா வந்து நிலவுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஹேவியர நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கங்க. அதுதான் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா தெரியுதுங்க. அவங்க எந்த ஒரு வெளிச்சமா இருக்கக்கூடிய இடத்துலயும் இருக்க மாட்டாங்களாங்க. அத விட்டு தள்ளி தான் இருப்பாங்களாங்க. அது மட்டும் இரும்பு பொருள் ஏதாவது பார்த்தாங்கன்னா, ரொம்பவே அலறுவாங்களாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கக்கூடிய ஜன்னல், கதவு அத பார்த்தும் பயப்படுவாங்களாங்க. பார்க்கும்போது அவங்க ரொம்பவே புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க இதுவரைக்கும் பார்த்துடாத ஒண்ண பார்த்த மாதிரி ரொம்பவே பயப்படுவாங்களாங்க. சாப்பாடு ரொம்ப பச்சையான காய்கறியா தான் இருக்குமாங்க. அவங்க எந்த ஒரு வேக வச்ச காய்கறியும் எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல எந்த ஒரு வேக வச்ச பொருளையும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்க வந்த அந்த காட்டுல இருந்து வர சின்ன சின்ன சவுண்டு கூட அவங்க உன்னிப்பா கேட்பாங்களாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் உடனே பண்ணுவாங்களாம். ஏதோ ஏதோ அத காட்டி காட்டி அந்த சின்ன சவுண்டா இருந்தாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் சீக்கிரமா பண்ணுவாங்களாங்க. மிஸ்ட்ரியானது என்னன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு கைரேகையும் இல்லையாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்களுடைய கேட்கும் திறன் வந்து ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. நார்மல் மனுஷன விட ரொம்பவே அதிகமா இருந்திருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க. அவங்களுடைய உடம்ப செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்க வந்து சன்லைட்ல வந்து அவ்வளவா வந்து போனதே கிடையாது. அவங்க சன்லைட்டே வந்து அவங்க உடம்புல பட்டதே கிடையாதுன்ற மாதிரி இருக்குதாங்க. இது ரொம்பவே மிஸ்ட்ரியாவே இருக்கு. மிஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் இது இன்னும் ஒரு பெரிய மிஸ்ட்ரியா போது ரொம்பவே மர்மம் நிலவுதுங்க. அப்புறம் அந்த பெண்மணி கிட்ட என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேப்பரோ, பென்னும் குடுக்குறாங்கங்க. அந்த பெண்மணி ரொம்பவே வித்தியாசமான சிம்பிள்ஸ் எல்லாம் வரையறாங்கங்க. ஒரு சர்க்கிளு, அதுக்கப்புறம் கோடு கோடா போடுறாங்க. அதுக்கப்புறம் நட்சத்திரம் மாதிரி அங்கங்க நட்சத்திரம் போடுறாங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு மேப் மாதிரி இருக்குங்க. பழைய காலத்துலலாம் நம்ம ட்ரெஷர் ஹண்ட்டு இல்லன்னா வந்து ஒரு பழைய மேப்பெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு புதையல் இருக்கிற இடம் அந்த
மாதிரி பார்த்தோம்னா, ஒரு நட்சத்திர சிம்பலு அந்த மாதிரி ஒரு வரைபடம் மாதிரி போட்டா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி இருக்குங்க. அவங்க வந்து ஒரு மேப்ப வரைஞ்சிருக்கா மாதிரி இருக்கு. அத யாராலயுமே டீகோட் பண்ண முடியலங்க. அது என்னது? அது எங்க இருக்கு? இல்ல இதெல்லாம் என்னது? அப்படின்னு யாராலயுமே கண்டே பிடிக்க முடியலங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த காட்ட நோக்கி கைய திரும்பவும் காட்ட ஆரம்பிக்கிறாங்கங்க. அது மட்டும் அவங்க ஒரு சென்டென்ஸ முணுமுணுத்துட்டே இருக்காங்கங்க. அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா, யாலி ரா நுகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்கங்க. சென்டென்ஸை அவங்க முணுமுணுத்துட்டே இருக்காங்க. ஆனா யாருக்குமே இது என்னதுன்றது தெரியல. அந்த காட்டை பார்த்த மாதிரி தான் இந்த சென்டென்ஸை முணுமுணுத்துட்டே இருக்காங்க. போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்கங்க. ஏதாவது பெண்மணி காணாம போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரைபை சேர்ந்தவங்க வந்து காணாம போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை ட்ரைபை சேர்ந்தவங்க கிட்ட கேட்குறாங்க, யாராவது காணாம போயிட்டாங்களா, இல்லைனா ரஷ்யாவில் எங்கேயாவது காணாம போயிட்டாங்களா, இல்லை செபேரியாலே வந்து நிறைய இடம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அவங்க விசாரிச்சு பார்க்குறாங்க. இல்லை ஏதாவது கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் பெண்மணியோட மேட்ச் ஆகலை. யாருமே அந்த மாதிரி ஒரு பெண்மணி காணுன்றதை சொல்லலை. டிஎன்ஏ செக் பண்ணுறாங்க. அந்த பெண்மணி டிஎன்ஏ ஏதாவது ஜெனட்டிக்கலாக எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஆனால் அந்த பெண்மணியோட டிஎன்ஏ எந்த ஒரு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டிஎன்ஏ லிஸ்ட்லேயுமே இல்லை. ரஷ்யாவில் கிடையாதுங்க, இன்டர்நேஷ்னல் டிஎன்ஏலையும் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்கங்க. ஆனால் அந்த லிஸ்ட்லேயும் அந்த பெண்மணியோட டிஎன்ஏ மேட்ச் ஆக மாட்டேங்குதுங்க. பார்த்து அவங்களுக்கு உலகத்தை சேர்ந்தவங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்கங்க. காலை நேரம் போலங்க அந்த பெண்மணியை பார்க்கறதுக்காக 2 பேர் வராங்கங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே சுத்தம் செய்கிறதுக்கும் அந்த 2 நபர்கள் வராங்க. அந்த நபர்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, பெட்டில் அந்த பெண்மணி இல்லை. சரி வேறு எங்கேயாவது போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்துல பார்க்குறாங்க, அங்கேயும் காணோம். அதை பார்த்து அவங்க 2 பேரும் மேல் அதிகாரிக்கிட்ட சொல்கிறாங்கங்க, இந்த மாதிரி பெண்மணி அங்கே காணோம் அப்படின்னு. அந்த மேலதிகாரி அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறாங்கங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அன்றைக்கே நாள் காலையில் 3:11 AM அந்த பெண்மணி அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்கங்க. பெண்மணி வெளியே போயிருக்காங்க. அதே மெலிசான ட்ரெஸ்ஸு, காலில் எந்த ஒரு ஷூவோ செருப்போ இல்லாமல் வெறும் காலில். அங்கே டெம்பரேச்சர் என்னவா இருந்திருக்கு அந்த சமயத்துலன்னு பார்த்தீங்கன்னா 34 டிகிரி. யாராலையும் வெளில போக முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பனி பெய்கிற அந்த நிலமையில அந்த பெண்மணி வெளில போயிருக்காங்கங்க அந்த காட்டை நோக்கி. அந்த ஆஃபீஸர் ஒரு குழுவை வந்து அனுப்புகிறாருங்க இந்த பெண்மணியை தேடுறதுக்காக. இந்த பெண்மணியோட கால் தடம் அந்த ஸ்னோ மேலே இருக்குங்க. அதை நோக்கி இந்த குழுவும் போதுங்க. அப்படி போயிட்டே இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல அந்த கால் தடம் நிற்குதுங்க. அந்த இடத்துல அந்த பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணி இவங்கள பார்த்ததுக்கப்புறமா அவங்க காற்றுல மறைஞ்சி போகிறாங்க. அந்த காலடி தடமும் மறைஞ்சி போகுது. இதை பார்த்த அந்த குழுவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அந்த பெண்மணி எங்கே போனாங்க, எப்படி மாயமாக போனாங்கன்னு அந்த குழுவுக்கு தெரியவே இல்லைங்க. நிறைய பேர் நிறைய தியரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் தியரி ஐசோலேட்டட் அன்னோன் ட்ரைபலுங்க. நான் சொன்னேன் இல்லையா, செபேரியாவில் இருக்கக்கூடிய உள்ள ஆழமான பகுதியில் ரொம்பவே தனிமையில் இந்த ட்ரைபிள்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. ஆனால் சேட்டலைட் வச்சு அந்த எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது அங்கே எந்த ஒரு வீடும் இல்லை எந்த ஒரு நபர்களையும் அந்த சேட்டலைட்டில் அது காமிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்பக்கூடிய தியரியா இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த தியரி சைக்காலஜிக்கல் கேஸுங்க. அந்த பெண்மணிக்கு ஏதாவது சைக்காலஜிக்கலாக பிரச்சனை இருக்கலாம், அதனால தான் அவங்க புரியாத பாஷையில் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. ஆனால் அந்த பாஷை ரொம்பவே காம்ப்ளெக்ஸாகவும் அது வளர்ற மாதிரி கிடையாதுங்க. ஒரே டோனில் தான் இருந்திருக்கு. அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண வார்த்தை எல்லாமே ஒரே டோனில் தாங்க இருந்திருக்கு. அதனால் இது வந்து வளர்றாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஹில் இருக்குன்றதும் நம்மளால சொல்ல முடியாது. மூணாவது தியரி டைம் ஸ்லிப்புங்க. டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கலாம். பாஸ்டில் இருந்து, அதாவது பழைய காலத்தில் இருந்து இவங்க வந்துட்டுருக்கலாம் தவறுதலா ஃப்யூச்சருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க.
ஏன்னா, பழைய காலத்துல தான் கதவு, ஜன்னல்லாம் என்னன்னே தெரியாது. அத பார்த்து இவங்க ரொம்பவே பயப்பட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதனால இவங்க பழைய காலத்துல இருந்து வந்திருக்கலாம். அதனால தான் இவங்களுடைய பாஷை நம்மளுக்கு புரியாம இருந்திருக்கலாம். அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்றாங்கங்க. 2வது தியரி இன்டர் டைமென்ஷனல். அதாவது நம்ம உலகம் மாதிரியே இந்த யூனிவர்ஸ்ல வேற ஒரு உலகம் இருக்கலாம். அதுலயும் மனுஷங்க வாழலாம். அவங்க வேற லாங்குவேஜ்ல பேசலாம். அப்படின்ற மாதிரி சொல்றாங்கங்க. இது அந்த உலகமும் நம்ம உலகமும் பேரலல் ஆகும்போது இவங்க தவறுதலா நம்ம உலகத்துக்கு வந்துட்டு இருக்கலாம், நம்ம டைமென்ஷனுக்கு வந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கங்க. இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற விதமா அந்த குழு போனாங்க இல்லையாங்க, அப்போ அந்த குழு வந்து இந்த பெண்மணி காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. அதனால இந்த தியரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்கங்க. 5வது தியரி ஹைபோதசிஸ்ங்க. அதாவது அந்த பெண்மணி நிஜமான ஒரு மனுஷியே கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட கைரேகை கிடையாது. அதே மாதிரி அவ்வளோ குளிர எப்படி தாங்க முடியும் ஒரு மனுஷி? அதே மாதிரி அவங்க பேசுகிற மொழி, அதுக்கப்புறம் அவங்க நடந்துக்கிற விதம் எதுவுமே ஒரு மனுஷங்க பண்ணுற விஷயமாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதனால் அவங்க ஒரு ஏலியனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்கங்க. தியரியிலேருந்து 5வது தியரி வரைக்கும் இதுதான் உண்மை, அதுதான் உண்மை நம்மளால சொல்ல முடியாதுங்க. எந்த தியரி உண்மைன்னு நினைக்கிறீங்க? கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க எந்த தியரி உண்மைன்னு நினைக்கிறீங்கங்க? ஒருவேளை இவங்க டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவங்க ட்ரைபல் சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவங்க வந்து அ வேற டைமென்ஷனல்லேருந்து வந்தேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவங்க வந்து மனுஷியே கிடையாது. இவங்க வந்து ஒரு ஏலியன் இல்ல வேற எங்கேருந்தோ வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தியரியில நீங்க எது நிஜம்னு நினைக்கிறீங்களோ, அத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த மிஸ்ட்ரி வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். Until then, bye from மதுமிதா ஸ்ரீ.